வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். பொள்ளாச்சி மற்றும் கொடநாடு வழக்குகளில் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்விக்கு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம். கால்நடை பல்கலைக்கழக துணைவேந்தரை தமிழக அரசே நியமிப்பதற்கு சட்ட திருத்தம். சட்டப்பேரவையில் மசோதா தாக்கல். நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் இரண்டுமே அதிமுக பொதுக்குழு செல்லும் என அறிவித்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி பெருமிதம். கர்நாடக தேர்தலுக்கு எடுக்கப்பட்ட தற்காலிக முடிவுதான் என ஓபிஎஸ் ஆதரவாளர் பன்ருட்டி ராமச்சந்திரன் கருத்து. தமிழகம் முழுவதும் 17 இடங்களில் வெப்பநிலை 100 டிகிரியை தாண்டியது. வெயில் கொளுத்துவதால் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வெளியில் செல்ல வேண்டாம் என அறிவுரை. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. வேட்புமனுக்கள் இன்று பரிசீலனை. காஷ்மீரில் சாலையில் சென்று கொண்டிருந்த ராணுவ வாகனத்தில் தீப்பிடித்து எரிந்ததில் 5 வீரர்கள் உயிரிழப்பு. தீவிரவாதிகள் மறைந்திருந்து கையெறி குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக ராணுவம் தகவல். ஐநா பொதுச் செயலாளருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு. சூடானில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த முயற்சி. ரஷ்யாவை எதிர்ப்பதற்காக 40,000 வீரர்களுடன் யுக்ரைனின் புதிய படை தயார். போர்க்களத்தில் வீரர்கள் தீவிர பயிற்சி. ஐபிஎல் லீக் போட்டியில் கொல்கத்தாவை 4 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது டெல்லி அணி. இன்றைய ஆட்டத்தில் சென்னை மற்றும் ஐதராபாத் அணிகள் மோதல். இனி விரிவான செய்திகள். கால்நடை பல்கலைக்கழக துணைவேந்தரை ஆளுநருக்கு பதிலாக அரசே நியமிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா, நகர்ப்புற உள்ளாட்சிகளில் சொத்துக்கள் மீதான செஸ் வரி விதித்தல் உள்ளிட்ட 4 சட்டத்திருத்த மசோதாக்கள் சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்யப்பட்டன. வரும் 2025-2026 ஆண்டில் வருவாய் பற்றாக்குறையை நீக்கும் வகையில் குறிக்கப்பட்ட காலவரம்பை நீட்டிக்கவும், 2025 மார்ச் 31ஆம் தேதிக்குள் மாநில உள்நாட்டு உற்பத்தியின் நிதி பற்றாக்குறையை 3% வரை குறைக்கவும் திருத்த சட்ட முன்வடிவு அறிமுகம் செய்யப்பட்டது. இரு சட்ட முன்வடிவுகளையும் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அறிமுகம் செய்தார். இது ஆளுநருக்கு அனுப்பப்பட உள்ளது. கொடநாடு விவகாரத்தில் மிகுந்த கவனத்தோடு விசாரணை நடத்தி உண்மை குற்றவாளியை விரைவில் கண்டுபிடிப்போம் என தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். பேரவையில் காவல்துறை மானிய கோரிக்கையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டினார். அதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், பொள்ளாச்சி கொடநாடு வழக்கில் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் எனவும் கேள்வி எழுப்பினார். பொள்ளாச்சி வழக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நாங்க வந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கொடநாடு என்னாச்சு? அது நாங்க தான் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரித்து அவரது தரப்பிற்கு இரட்டை இலை சின்னத்தையும் ஒதுக்கி தேர்தல் ஆணையம் அதிமுக பிரச்சினையை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது. இதனிடையே தேர்தல் ஆணையத்தின் முடிவு தற்காலிகமானதே என்று ஓபிஎஸ் ஆதரவாளர் பன்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். கர்நாடக மாநிலத்திலே நடைபெறுகிற தேர்தலில் இரட்டை இலை சின்னம் கேட்டு இபிஎஸ் தரப்பினர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். டெல்லி உயர்நீதிமன்றம் தேர்தல் கமிஷனை 10 நாட்களுக்குள் முடிவெடுக்க சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே தேர்தல் கமிஷன் எப்படி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கினார்களோ அதை போல அங்கீகாரம் கொடுத்து இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கியிருக்கிறார்கள். ஒரு சிலரை தவிர்த்து கட்சிக்கு விசுவாசமாக இருக்க நினைப்பவர்களை மீண்டும் சேர்த்துக் கொள்வோம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மீண்டும் இந்த விடியா திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவதுதான் எங்களுடைய லட்சியம். அந்த லட்சியத்தோடு எங்களோடு வருகின்றவர்களை நாங்கள் பயணிப்போம். ஆனால் நான் ஏற்கனவே சொல்வதை போல ஒரு சிலரை தவிர்த்து இந்த இயக்கத்துக்கு வலுவூட்டுகின்றவர்கள், இந்த இயக்கத்துக்கு விசுவாசமாக இருக்கின்றவர்கள், இந்த இயக்கம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் எண்ணம் உடையவர்களை நாங்கள் சேர்ப்போம். ஒரு சிலர் தவிர்த்து
கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அரங்கேறிய ஆணவ கொலை குறித்து தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் விசாரணையை தொடங்கியுள்ள நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் நேரில் ஆஜராகினார். இதனிடையே தமிழகத்தில் அண்மை காலமாக ஆணவ படுகொலை அதிகரித்துள்ளதாகவும் இதை கண்டித்து வரும் 22ஆம் தேதி கிருஷ்ணகிரியில் ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளதாகவும் விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அண்மை காலமாக தமிழகத்தில் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இந்த ஆணவ கொலை நடந்து வருகிறது, அதிகரித்து வருகிறது. 22ஆம் தேதி காலையில் கிருஷ்ணகிரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆணவ கொலை தடுப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என வலியுறுத்தி எனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. ஆணவ கொலை மற்றும் மாவட்ட காவல்துறையை கண்டித்து வருகிற மே மாதம் 3ஆம் தேதி கிருஷ்ணகிரியில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சாதிய ஆணவத்தை தடுக்க தனிச்சட்டம் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தமிழக அரசு நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி சாதிய ஆணவத்தினால் நடத்தப்படுகிற கொடுமைகளை எதிர்த்து ஒரு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து வற்புறுத்திக்கிட்டு இருக்கிறோம். தமிழக முதலமைச்சர் இதை உடனடியாக நிறைவேற்ற. ஏன்னா வழக்கமான கொலை, வழக்கமான குற்றங்கள் என்பது வேறு. இது இந்த சாதி ஆணவம்னா இதில் பல பேர் இருக்கிறாங்க. இப்போ தண்டபாணி நீங்கள் விசாரிச்சிங்கன்னா தண்டபாணி மட்டுமா இருப்பார், அதுக்கு பின்னாடி பல பேர் அவர் இந்த அளவுக்கு தூண்டி விட்டுருப்பாங்க. ஆனால் கொலை வழக்கில் அவங்களாம் வரப்போகிறது கிடையாது. சாதி ஆணவ குற்றம் சொன்னால் அவங்கெல்லாம் அந்த கொலை குற்றத்தில் வர வேண்டிய ஒரு வரம்பு என்பது இருக்கும். ஆகவே தான் சாதி ஆணவ குற்றங்களை தடுப்பதற்கான சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறேன். தேர்வு முறைகேடுகளில் ஈடுபட்ட குற்றத்திற்காக அண்ணா பல்கலைக்கழக கல்லூரிகளில் பணியாற்றி வந்த பேராசிரியர்கள் 9 பேர் கட்டாய ஓய்வில் அனுப்பி வைப்பதற்கு சிண்டிகேட் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் ஒருவருக்கு பதவி உயர்வு குறைப்பு செய்யப்பட்டுள்ளதுடன் மற்றவருக்கு பண பலன்கள் 3 ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் கல்லூரிகளில் படிக்கும் பொழுது ஏற்பட்ட விபத்து அல்லது திருமணம் செய்து கொண்டு சென்றது போன்ற குடும்ப சூழ்நிலை காரணமாக பாதியில் நின்ற 168 மாணவர்களை மீண்டும் கல்லூரியில் சேர்ந்து படிப்பதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் மீண்டும் படிப்பதற்கு அவர்கள் அளித்த கடிதங்களின் உண்மைத்தன்மையை குழு அமைத்து ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கிய விவகாரம் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் விசாரணை அதிகாரியாக நெல்லை மாவட்ட சிபிசிஐடி ஆய்வாளர் உலகராணி நியமிக்கப்பட்டுள்ளார். இன்று வழக்கு தொடர்பான ஆவணங்களை பெற்று சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே பல் பிடுங்கிய விவகாரத்தில் மனித உரிமை மீறலில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மனித உரிமை ஆணைய உறுப்பினர் கண்ணதாசன் தெரிவித்துள்ளார். பற்கள் பிடுங்கப்பட்ட விவகாரத்தை மாநில மனித ஆணையம் தாமாக முன்வந்து எடுத்து அதை பற்றி விசாரணையில் இருக்கின்றது. யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மாநில மனித ஆணையத்திற்கு வருகை தந்து அவர்கள் தங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்தால் அதை பதிவு செய்து தொடர் நடவடிக்கை எடுத்துக்கொள்ள. நாடு முழுவதும் 100 மாவட்டங்களில் 100 உணவு தெருக்களை உருவாக்க அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் கடிதம் எழுதியுள்ளார். சுகாதாரமான மற்றும் பாதுகாப்பான உணவு பழக்க வழக்கங்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த உணவு தெருக்களை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த உணவு தெருக்களை ஏற்படுத்த ஒரு உணவு தெரு ஒன்றுக்கு 1 கோடி ரூபாய் மத்திய அரசின் சார்பில் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 4 உணவு தெருக்களை ஏற்படுத்த பரிந்துரை வழங்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் கொரோனா தொற்று வேகமாக அதிகரித்து வருகிறது. நேற்று ஒரே நாளில் 2484 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே நோயினால் பாதிக்கப்பட்டோர் தங்களை தனி கவனம் செலுத்தி கவனித்துக் கொள்ள வேண்டுமென சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தனியார் மருத்துவமனைகளில் தொற்று கண்டறியப்பட்டால் அவர்களை அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பும் பணியை கைவிட வேண்டுமெனவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. முன்னதாக அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டுமெனவும் அரசு அறிவுறுத்தியதும் குறிப்பிடத்தக்கது.
ஜம்மு காஷ்மீரில் சாலையில் சென்று கொண்டிருந்த ராணுவ வாகனம் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 5 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். பூஞ்ச் மாவட்டம் ரஜோரி செக்டாரில் சாலையில் சென்று கொண்டிருந்த ராணுவ வாகனம் மீது பயங்கரவாதிகள் மாலை 3 மணி அளவில் திடீர் தாக்குதலை நடத்தியுள்ளனர். ராணுவ வாகனத்தை குறிவைத்து துப்பாக்கியால் சுட்ட பயங்கரவாதிகள் கையெறி குண்டையும் வீசியிருக்கிறார்கள். இதில் வாகனம் பற்றி எறிந்த தகவல் அறிந்து சென்ற பாதுகாப்பு படையினர் தீயை அணைத்தனர். மழை, தெளிவற்ற வானிலையை பயன்படுத்தி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 5 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேசம் எல்லை பிரச்சினை தொடர்பாக மத்திய அமைச்சர் அமித் ஷா முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேசம் இடையே 804 கிலோமீட்டர் தூரம் எல்லையை இரு மாநிலங்களும் பகிர்ந்து கொள்கின்றன. இதில் எல்லைப் பகுதியில் உள்ள 123 கிராமங்கள் யாருக்கு சொந்தம் என்பதில் கடந்த 10 ஆண்டுகளாக பிரச்சினை இருந்து வந்தது. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் முன்னிலையில் கடந்த ஆண்டு ஜூலையில் நடந்த பேச்சுவார்த்தையில் இரு மாநில முதல்வர்களிடையே சுமூகமான முறையில் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் டெல்லியில் நேற்று மத்திய உள்துறை மந்திரி அமித் ஷா முன்னிலையில் அசாம் மற்றும் அருணாச்சல பிரதேச அரசுகள் மாநிலங்களுக்கு இடையேயான எல்லைப் பிரச்சினைக்கு தீர்வு காணும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. கோவையில் நிகழ்ந்த கார் சிலிண்டர் வெடிப்பு வழக்கில் 6 பேருக்கு எதிராக என்ஐஏ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. ஜமீஷா முபீன் ஐஇடி வகை குண்டு பயன்படுத்தியதாக தேசிய புலனாய்வு முகமை அறிக்கையில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டதும் தெரியவந்துள்ளது என்றும், ரயில் நிலையங்கள், அரசு அலுவலகங்கள், நீதிமன்றங்களில் தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டதும் அம்பலமாகியுள்ளது. இந்த விவகாரத்தில் இதுவரை 6 பேர் மீது உஃபா சட்டம் உள்ளிட்ட 16 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் என்ஐஏ தெரிவித்துள்ளது. கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாளான நேற்று ஒரே நாளில் 1691 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். கர்நாடக சட்டமன்ற தேர்தல் மே மாதம் 10ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் வியாழக்கிழமையுடன் நிறைவடைந்தது. கடைசி நாளான வியாழக்கிழமை ஒரே நாளில் 1691 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். ஒட்டுமொத்தமாக இதுவரை 3632 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனு பரிசீலனை இன்று நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் 17 இடங்களில் வெப்பநிலை 100 டிகிரியை கடந்து பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் வெயில் வாட்டி வரக்கூடிய நிலையில் முதல் முறையாக 17 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. வெயில் கொளுத்துவதால் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வெளியில் செல்ல வேண்டாம் என்று வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. உள்நாட்டுப் போர் உச்சமடைந்திருக்கும் சூடானில் இருக்கும் தமிழர் கோபி தலைநகர் கார்டூமில் நிலைமை மோசமாகி வருவதாகவும் இந்திய தூதரகம் மீட்புக்கான பணிகளை மேற்கொள்வதாகவும் தெரிவித்தார். நான் இப்போ இருக்கிறது கார்டூம்ல இருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டேன். நான் முந்தா நேற்றுக்கு வரைக்கும் கார்டூம்ல தான் இருந்தேன். அங்க ரொம்ப அங்க இருக்கிற நிலவரம் ரொம்ப கஷ்டமானது, கவலைக்குரியதுதான். என்னன்னா, பாம்பு போட்டதுல சில ஃபெசிலிட்டிஸ்லாம் சேதமாயிடுச்சு. அதாவது சொல்ல போனா கரண்ட் கிடையாது. கரண்ட் இல்லாததுனால மோட்டர் போட்டு தண்ணி எடுத்துக்க முடியாது. தண்ணி இல்லாததுனால குடிக்கிறதுக்கோ இல்லை குளிக்கிறதுக்கோ மற்றதுக்கெல்லாம் பாத்ரூம்க்கெல்லாம் ரொம்ப அசௌகரியம். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸை சந்தித்து பேசினார். நியூயார்க் நகரில் நடைபெற்ற இந்த சந்திப்பிற்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய ஜெய்சங்கர், சூடானின் தற்போதைய நிலவரங்கள் குறித்து இருவரும் விவாதித்ததாக கூறினார். அதோடு G20 மற்றும் யுக்ரைன் மோதல் பற்றி விவாதித்ததாகவும் தெரிவித்தார். சூடானில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த ஐநா முயற்சிக்கிறது என்றும் அது மிக முக்கியமானது என்றும் கூறினார். போர் நிறுத்தம் இல்லாவிட்டால் பாதிப்பு அதிகமாகும் என்று கூறிய ஜெய்சங்கர், உண்மையில் மக்கள் வெளியே வருவது பாதுகாப்பானது அல்ல என்றும் கூறினார். ரஷ்யாவை முழு தீரத்துடன் எதிர்க்க 40,000 வீரர்களை கொண்ட ஸ்பார்டன் என்ற புதிய புயல் படையை யுக்ரைன் உருவாக்கியுள்ளது. அதில் சேர்ந்துள்ள இளைஞர்களுக்கு துப்பாக்கி பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. கார்கிவ் நகரில் ஒரு புறம் போர் நடைபெற்று வரும் நிலையில் மற்றொரு புறம் வீரர்களுக்கு துப்பாக்கி பயிற்சியும் அளிக்கப்பட்டது. ரஷ்ய வீரர்களை எதிர்த்து மக்களை காக்க கடுமையாக பயிற்சி மேற்கொண்டு வருவதாக யுக்ரைன் வீரர்கள் தெரிவித்துள்ளனர். ஐபிஎல் தொடரின் 27வது லீக் போட்டியில் கோலி தலைமையில் களமிறங்கிய பெங்களூரு அணி 24 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாபை வீழ்த்தியது. முகாலியில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட் செய்த பெங்களூரு 4 விக்கெட் இழப்பிற்கு 174 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக டூப்ளசி 84 ரன்களும் விராட் கோலி 59 ரன்களும் எடுத்தனர்.
பின்னர் 175 ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய பஞ்சாப் அணி சீரான இடைவெளியில் விக்கெட்டை இழந்தது. 18.2 ஓவரில் 150 ரன்னுக்கு பஞ்சாப் ஆல் அவுட் ஆன நிலையில் 24 ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூரு வெற்றி பெற்றது. பெங்களூரு வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜ் அபாரமாக பந்து வீசி 4 விக்கெட்டுகளை சாய்த்தார். IPL தொடரில் இன்று நடைபெறும் 29வது லீக் ஆட்டத்தில் சென்னை மற்றும் ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொள்ளாச்சி மற்றும் கொடநாடு வழக்குகளில் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்விக்கு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம். கால்நடை பல்கலைக்கழக துணைவேந்தரை தமிழக அரசே நியமிப்பதற்கு சட்ட திருத்தம். சட்டப்பேரவையில் மசோதா தாக்கல். நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் இரண்டுமே அதிமுக பொதுக்குழு செல்லும் என அறிவித்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி பெருமிதம். கர்நாடக தேர்தலுக்கு எடுக்கப்பட்ட தற்காலிக முடிவுதான் என OPS ஆதரவாளர் பன்ருட்டி ராமச்சந்திரன் கருத்து. தமிழகம் முழுவதும் 17 இடங்களில் வெப்பநிலை 100 டிகிரியை தாண்டியது. வெயில் கொளுத்துவதால் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வெளியில் செல்ல வேண்டாம் என அறிவுரை. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. வேட்புமனுக்கள் இன்று பரிசீலனை. காஷ்மீரில் சாலையில் சென்று கொண்டிருந்த ராணுவ வாகனத்தில் தீப்பிடித்து எரிந்ததில் 5 வீரர்கள் உயிரிழப்பு. தீவிரவாதிகள் மறைந்திருந்து கையெறி குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக ராணுவம் தகவல். ஐநா பொதுச் செயலாளருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு. சூடானில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த முயற்சி. ரஷ்யாவை எதிர்ப்பதற்காக 40,000 வீரர்களுடன் யுக்ரைனின் புதிய படை தயார். போர்க்களத்தில் வீரர்கள் தீவிர பயிற்சி. IPL லீக் போட்டியில் கொல்கத்தாவை 4 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது டெல்லி அணி. இன்றைய ஆட்டத்தில் சென்னை மற்றும் ஐதராபாத் அணிகள் மோதல். இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.